If you felt yourself successful, this video not for you. Every single person, முக்கியமாக மிடில் கிளாஸில் லோவர் மிடில் கிளாஸில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அஃப்ரைட் ஆஃப் சம்திங். மேபி அது அவங்களோட ஃபேமிலியோட ஃப்யூச்சரை நினச்சிருக்கலாம், இல்லை அவங்க கரியர் நினச்சிருக்கலாம். பட் வி ஆல் ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர். பட் என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நிஜமாலே நம்ம ஃபெயிலியர் நினச்சி தான் பயப்படுறோமா? உங்கள் ஆன்சர் எஸ்னா, ஐம் ஷுர் யூஆர் ராங். பிகாஸ் யூஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர். எப்படி சொல்கிறேன்னா, since I was a child till now I'm a failure. I failed every single time. Maybe sometimes எனக்கு ஃபேவராக நடந்திருக்கலாம். பட் நான் ஏன் என்னை ஃபெயிலியர்னு சொல்கிறேன்னா, எனக்கு பிடிச்ச விஷயம், இதை நான் பண்ணால் ஒர்க் ஆகும்னு நினச்ச எந்த விஷயத்தையுமே நான் ட்ரை கூட பண்ணதில்லை. இப்போ சொல்லுங்கள், ஐம் அ ஃபெயிலியர். ஒய் ஐம் அ ஃபெயிலியர்? பிகாஸ் நான் எதையுமே ட்ரை பண்ணல. ஏன் நான் எதையுமே ட்ரை பண்ணல? பிகாஸ் அதை செய்கிறதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இல்லை. ஃபக் தீஸ் ரீசன்ஸ். பிகாஸ் நான் ஏதோ ஒரு விஷயத்த செய்யலை, இல்லை 2 விஷயத்த செய்யலை, இல்லை ஏதோ ஒரு சில விஷயத்த செய்யலைன்னா கூட பரவாயில்ல, நான் எதையுமே செய்யலை. என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு 2 ரீசன் தான். ஒன்று, ஹேவன் கரேஜ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். இன்னொன்று, நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இல்லை. மேபி இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுங்கிறது கூட கரேஜோட ஒரு பிரான்ச்சுன்னு நான் சொல்லுவேன். பட் த ப்ராப்ளம் இஸ் ஹேவன் கரேஜ். ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருங்கிறது இஸ் நாட் அபவுட் ஃபெயிலியர். It's all about facing the consequences of the problem and facing the consequences of the failure. உனக்கு என்னடா தெரியும், டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் கிடைக்கலன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், தட்ஸ் பெயின்ஃபுல். பட் நீங்கள் கரெக்டான ஒரு விஷயத்தில் தான் எஃபோர்ட் போடுறீங்கன்னா, ஐம் ஷுர் இன்றைக்கி இல்லைனாலும் ஒன் டே வில் பி சக்ஸஸ்ஃபுல். பட் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணவே தைரியம் இல்லை, அதை ஸ்டார்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கவே தைரியம் இல்லைன்னா, how will they successful? அது எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நானும் அப்படி தான். பட் இதிலேருந்து நான் ஒரு விஷயத்த மட்டும் லேர்ன் பண்ணேன். எந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணுன்னாலும் நம்மளுக்கு ஒரு 3 விஷயம் இருந்தால் போதும். அதில் ஃபர்ஸ்ட் கரேஜ், கான்ஃபிடென்ஸ் அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் கன்சிஸ்டன்சி. இது வரைக்கும் இந்த வீடியோ போர் அடிக்கும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னும் போர் அடிக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக புலம்புவேன். ஸோ என்னால் எதனா வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஓகே, but this video will not help you. இதுக்கப்புறம் this video is going to be the identity of my future actions, I think. So let's get started. I have a lot of insecurities. அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்லவும் முடியாது, அண்ட் அது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கேர் பண்ணிக்கவும் முடியாது. மேபி அது எல்லாத்தையும் நான் ஒரே நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் தட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அது ஒர்க் ஆகாது. இதங்க எனக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா, இப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போகிறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்ய போகிறேன்னா பேக் ஆஃப் த மைண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். தம்பி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இது உன்கிட்ட கிடையாது, இது உனக்கு வராது, இதை நீ வாங்கணும்னு நினச்சாலும் உன்கிட்ட காசும் இல்லை. இப்போ 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இல்லை வேணாம், ஸ்டார்ட் பண்ண வேணான்னு விட்டுருவோம். இன்னொன்று, சும்மா இப்படி காலர் தூக்கிட்டு, Hey dude, you know about me? I'm going to fix all my insecurities. and I will do that அப்படின்னு வீரவசனம்லாம் பேசிட்டு எண்ட் ஆஃப் த டே உட்காந்து யூடியூப் பார்த்துட்ருப்பேன். ஒருவேளை மேபி ஐம் நாட் சீரியஸ் அபவுட் தட். அப்படி தான் நானும் நினச்சேன். பட் அது மட்டுமே ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் ஐம் கன்ஃபியூஸ்ட். இந்த கன்ஃபியூஷன் எதை செய்யணுங்கிறதுல இல்லை, நான் எதை ஃபர்ஸ்ட்டு செய்யணுங்கிறதுல தான் இருக்கேன். என்னோடய ஆசை என்னென்னா, ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், அது மூலமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது தான் என்னோடய ஆசை. பட் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பேசிக் நீட் இருக்குது. அட்லீஸ்ட் ஐ நீட் டு ஹாவ் அ மைக். இந்த மைக்கே என்னோடய ஃப்ரெண்டு இதில் என்ன பிரச்சனை இருக்குது, போய் வாங்கிக்கலான்னாலும் அதுக்கும் காசு இல்லை. ஸோ என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதை தாண்டி ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. இதை நான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை ஸ்டார்ட் பண்ணால் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, இல்லை நான் என் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப் பண்ணாத ஒரு விஷயத்தில் எஃபோர்ட் போடுறேன்னா. ஓகே, இது எல்லாத்தையும் விட்டுருவோம். இப்போ ஐம் கோயிங் டு லேர்ன் சம்திங்னாலும் எதை லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஓகே, யூ ஹாவ் நோ மணி, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இல்லை ட்ரேடிங் மாதிரி எதனா ஒன்று லேர்ன் பண்ணால் ஐ வில் கெட் மணி. அண்ட் உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணு, என்ன வேணால் பண்ணு. பட் த ப்ராப்ளம் இஸ் ஹாவ் நோ மணி டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. விச் மீன்ஸ் நான் ரிசல்ட்டே எதிர்பார்க்காம ஹார்ஸ் ஆஃப் டைம் எவ்ரி சிங்கிள் டே ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த சார்ட்டை மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துட்டு. என்ன சொல்ல வரேன்னா, I'm not disciplined. Maybe I'm distracted. So, I'm not going to make money without having money. என்னடா சொல்கிற, இவ்வளோ பேர் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி ஆரம்பிச்சு இல்லை சர்வீஸ் பேஸ்டு ஸ்டார்ட் அப்பாவது ஆரம்பிச்சு they'll make money
தே க்ரோ. ஆனால் நீ மணி இல்லாமல் மணி பண்ண முடியாதுங்கிற. என்னடா 20 வருஷம் கோமாவில் இருந்தியா? ஓகே, ஐ அக்செப்ட் தட். பட் ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி ஆரம்பித்து இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு அட்லீஸ்ட் 1 இயர் ஆகும். முக்கியமாக ஐ நீட் டு டெவலப் அ ஸ்கில் அண்ட் ஐ நீட் டு கிராஃப்ட் கஸ்டமர்ஸ். தட்ஸ் அ ஹார்ட் ப்ராசஸ். இதுக்கு பேசாமல் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு தோணும். இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் என்விரான்மெண்ட் வேணும் டு ஸ்டார்ட் அ யூடியூப். பட் ஹாஸ்டலில் இருக்கிறதுனால அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. ஐ கேர் மோர் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட பக்கத்து ரூமில் இருக்கவங்க, எதிர்த்து ரூமில் இருக்கவங்க, சம்படி லிசன் மீ, அவங்க அப்படி லிசன் பண்ணால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஓகே, தட்ஸ் ஃபைன். அப்படின்னாலும் நான் ஃபேஸிங் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். யூடியூப்பை குவிட் பண்ணுறோன்னு பயம் வந்துருச்சு. நான் போடுற எஃபர்ட்டுக்கு ரிசல்ட் கிடைக்காதோன்னு பயம் வந்துருச்சு. மேபி இது எனக்கு ஒர்க் ஆகாதோன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அகெயின் ஒன் மோர் ப்ராப்ளம். ஐம் கம்பேர் மை செல்ஃப் வித் அதர்ஸ். அதுவும் ஹூ க்ரோன் ஃபாஸ்ட் இன் யூடியூப். தே ஹாவ் சம்திங், அது உங்ககிட்ட கிடையாது, ஸோ உன்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஃபாக் திஸ் மைண்ட் செட். அண்ட் எவ்ரி சிங்கிள் டேவும் எவ்ரி சிங்கிள் மொமெண்ட்டும் என்னால் புஷ் பண்ண முடியல. மேபி இந்த ப்ராசஸை நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணாததுனால இருக்கலாம். ஸோ டுடே ஆன்வர்ட்ஸ் திஸ் இஸ் மை நம்பர் 1 ப்ரியாரிட்டி, விச் மீன்ஸ் இதை செய்கிறதுனால ஐ ஹாவ் டு ஃபேஸ் சம் கான்சிக்வன்சஸ்னாலும் I'll face. And the final statement, it's okay to be a failure. ஒருவேளை இன் ஃப்யூச்சர் என் ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா என்கிட்ட வந்து என்னடா யூடியூப்லாம் ஆரம்பித்த பட் எதுவுமே பண்ணலையா, எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்க அப்படின்னு கேட்டாலும் தட்ஸ் ஃபைன். அடுத்த 6 மந்த்துக்கு ரிசல்ட் எதிர்பார்க்காம எஃபர்ட் போடுவேன். டூ யூ நோ, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நோபடி வாண்ட் டு பி அ ஃபெயிலியர் இன் பப்ளிக். எனக்கும் அப்படி தான். பட் இனிமேல் அப்படி இல்லை. இட்ஸ் ஓகே டு பி அ ஃபெயிலியர் இன் பப்ளிக். அண்ட் திஸ் இஸ் லோகி. பாய்.